ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. ஜூனியர் சீசனில் குட்டி குட்டி குழந்தைங்க வந்து சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. இந்த வாரம் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ரவுண்ட் என்னன்னா டென்ட் கொட்ட ரவுண்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் சூப்பராக பாடி அவங்களோட திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அபிஷேகா என்ன பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டா வர சொல்லுங்க அவரை கையோட கூட்டி வருங்க அந்த சாங் எடுத்து பாடியிருந்தாங்க. அதுவும் அவங்களோட தோற்றத்தையே மாற்றி வேற மாதிரி வந்திருந்தாங்க. பார்க்கறக்கே ஆக்ரோஷமாக வந்திருந்தாங்கன்னு தான் சொல்லிடணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி கேரக்டராகவே மாறி வந்திருந்தாங்க. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அப்படி ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் அபிஷேகா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிடகுழி மாரியம்மாள், மீனாட்சி, இளையராஜா, தனுஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாட்டை கண்ணன் மூவிலேருந்து எடுத்து பாடியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா மேம் பார்த்தீங்கன்னா அடிச்சு போயிட்டாங்க. கோல்டன் ஷவரையே பஸ்அப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாச எல்லாம் பயங்கர போல்டான வாய்ஸ் அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க அபிஷேகாக்கு. அது மட்டும் இல்லாமல் அபிஷேகாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா புதுசாக அவங்களால எல்லா பாடல்களையுமே பாட முடியுது. அதுவும் அவங்க பையன் மாதிரியும் பாடிட்டாங்க, பொண்ணு மாதிரியும் பாடிட்டாங்க, பயங்கர போல்டான சாங்ஸும் எடுத்து பாடிட்டாங்க. பயங்கரமாகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக இந்த தடவை அபிஷேகா ஜெயிக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு அபிஷேகா பிடிச்சதுன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டியராஜன் வந்திருந்தாங்க. அவர் நிறைய பேத்துக்கு தெரியும், பயங்கர காமெடியான ஆளு, நிறைய சினிமாஸ்லயும் நடிச்சிருக்காங்க. அவரே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா பார்த்தாங்க அபிஷேகா இவ்வளோ சூப்பரா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. சுகன்யா மேம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆக்ட்ரஸா இருந்திருக்காங்க, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு டெலிவரி நீ இந்த சாங்ல இருந்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அபிஷேகாவுக்கு ஏகப்பட்ட வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களோட நேமை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அபிஷேகா பிடிச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே தெரியுற ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.